வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ண தயாராக இருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து பழசு வந்து பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் புதுசாக வந்து ஆன்லைனில் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ புதுசாக வந்து தான் நான் இப்போ தான் நான் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், நான் எங்கே போய் வாங்கணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ண தான் இந்த காணொலி. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் டிஎன்பிசி வந்து அதாவது நான் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பழைய டிஎன்பிசி கொடுத்த ஃபார்மெட்டில் தாங்க வாங்கி வச்சுருக்கேன். டிஎன்பிசியில் தான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மெட்டில் தாங்க ஸ்கூலில் போய் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் புதுசாக வாங்க தேவையில்லை. ஸோ இனிமேல் வேணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் வந்து அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி, குறிப்பாக வந்து இ-சேவை மூலமாக அப்ளை பண்ணி அவங்க வாங்க முடியுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டிஎம்னா இப்போ கவர்மெண்ட் என்ன ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ கல்வித்தொகை வந்து 10ஆம் வகுப்பு பணிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1 to 10 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் 6, 7, 8 வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், அப்புறம் தமிழ் மீடியம் படித்தேன் அப்படின்னு மாறி படிச்சிருந்தா இந்த பிஹெச்டிஎம்குள்ளே வரமாட்டேங்க. அது தொடர்ச்சியாக 1லேருந்து 10 வரைக்கும், இப்போ 10ஆம் வகுப்புனா 1லேருந்து 10 வரைக்கும் கல்வி தகுதினா அது வரைக்கும் படிச்சிருக்கணும். இப்போ 12ஆம் வகுப்பு கல்வி தகுதினா 1லேருந்து 12 வரைக்குமே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இல்லை டிகிரி அளவில் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1லேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே தமிழ் வழியில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு சில பேர் நான் மெட்ரிகுலேஷனில் தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படித்தேன்ல, அப்போ நானும் தமிழ் படித்தேன்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ மெட்ரிகுலேஷனில் வந்து தமிழ் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும், மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே அது சயின்ஸு, மேக்ஸு அது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நடத்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இதில் எலிஜிபிள் கிடையாதுங்க. பியூர் தமிழில் வந்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் ஒன்றா வச்சுருப்பாங்க, மற்ற எல்லாம் தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த தமிழ் வழி சான்றிதழ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ தமிழ் வழி சான்றிதழ் வந்து ஏற்கனவே நான் டிஎன்பிசி ஃபார்முலா எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இனிமேல் எடுக்க போகிறவங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணி பெற முடியும். ஸோ இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னா, உங்களுடைய டிசி கண்டிப்பாக தேவை. நான் டிசியை தொலைச்சிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போனோம்னா அவங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அவங்க படித்த ஸ்கூலே இருக்காது, எங்கேயாவது ஸ்கூலை இழுத்து மூடி இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஓ ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்கும், ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரேட் அலுவலகத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுவுமே இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்திருக்கு, அது என்னென்னு சொல்கிறேங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ண போகிறேன். ஏற்கனவே நீங்கள் டிஎன்பிசி ஃபார்மெட்டில் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இனிமேல் புதுசாக எடுக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக தான் எடுக்கணும். அதுக்கு வந்து உங்களுடைய டிசி தேவை. அப்புறம் வந்து மார்க்ஷீட்டும் ஒரு சில இடத்துல வாங்கி அவங்களுக்கு வாங்கி தராங்க. சரிங்களா? நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். 1 to 5 ஒரு ஸ்கூலு, 6 to 10 ஒரு ஸ்கூலு, அப்புறம் 11 to 12 ஒரு ஸ்கூல்னால் தனித்தனியாக நீங்கள் வாங்கி ஆகணும். தனித்தனியாக அப்ளை பண்ணி தனித்தனியாக வாங்கி ஆகணும். அதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபைனலாக யாருக்கு என்னென்னா, நீங்கள் படித்த ஸ்கூல் இல்லை, காலேஜே இப்போ இல்லைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அவங்களுக்கான பதிலையும் பார்த்துடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அரசுனா, மூடப்பட்ட கல்வி நிறுவனங்களில் தமிழ் வழி கல்விச்சான்று பெறுவதற்கான முறைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிகள் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஇஓ அல்லது முதன்மை கல்வி அலுவலர் அல்லது உரிய அலுவலர் தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அல்லாட்டி முதன்மை கல்வி அலுவலர் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கூலில் இவ்வளோ இத்தனை வந்து இந்த ஏழுந்து படித்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அது வந்து அப்போ பார்த்துக்கலாம். அப்போ போயிட்டு அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் போடுங்க. அதே போல் நீங்கள் படித்த காலேஜே இப்போ இல்லைங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டி சேர்ந்ததோ அந்த யூனிவர்சிட்டி பதிவத்தை போய் வாங்கி நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். பிஹெச்டிஎம் பற்றியான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு ஓரளவு இந்த காணொலி சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு இது இல்லை, நீங்கள் சொன்னதே புரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இதை பற்றி நம்ம
டீட்டெயிலாக கூட இன்னொரு வீடியோ பண்ணுவோம். சரிங்களா? டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓரளவு கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நானும் நம்புகிறேன் உங்கள் டவுட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம்.